ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு செமி பட்டியாலா, அதாவது சைடு ஃப்ளீட் பேண்ட் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் சைடு ஃப்ளீட் அப்படிங்கும்போது செமி பட்டியாலான்னு சொல்லுவோம். ஏன்னா லூஸ் வந்து நமக்கு நார்மலாக இருந்தால் போதும். ஃபுல் பட்டியாலா அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம வைப்போம். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு லைன்ஸ் தான். இந்த லைன்ஸினுடைய இந்த கிரைன்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு இலை மேல போற மாதிரியும் ஒரு இலை கீழே போற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா நம்ம இப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எல்லாமே ஒரே சைடு போற மாதிரி இருந்தா நம்ம ரெண்டா இதை ஓபன் பண்ணி ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம அதை ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கட்டிங் போடணும். மேக்சிமம் அந்த மாதிரி போடும்போது துணி அதிகமா தேவைப்படும். ஏன்னா நம்ம யோக் பகுதியில ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி வரும்போது பாத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து ஒரு 2.25 அளவுக்கு நமக்கு கிளாத் இருக்கு. அதனால இதுல எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் போடுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு பாடியில வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இடுப்பினுடைய சுற்றளவு 37 இன்ச் இருக்கு. உயரம் பாத்தீங்க அப்படின்னா 37 இன்ச் இருக்கு. காலினுடைய சுற்றளவு ஒரு 12 இன்ச். அப்ப 12 இன்ச் அப்படிங்கும் போது காலினுடைய சுற்றளவு நம்ம 6 இன்ச் வச்சுக்குவோம். உயரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில எடுத்திருந்தா அதுல ஒரு 2 இன்ச் மட்டும் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 40 இன்ச் எடுத்திருந்தீங்கன்னா 38 உயரம் வச்சுக்கோங்க. 50 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல 2 இன்ச் மைனஸ் பண்ணி 48 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து உயரம் கணக்கு போடணும். ஏன்னா எந்த ஒரு கால்குலேஷன் நீங்க போட்டாலும் விடை வந்து இதுதான் வரும். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு அளவு பேண்ட்ல நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சை மட்டும் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பாடியில எடுக்கிற மெஷர்மெண்ட்ல 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. பேண்ட் மெட்டீரியல்ல எடுக்கிறதுல நீங்க 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி யோக்குக்கு 6 இன்ச்சு பிளஸ் 2 இன்ச்சு இதுல வைக்கிறது நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதை மைனஸ் பண்ணி நம்ம அப்படியே இதுல வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் லைன் வந்து நான் மார்க் பண்றேன். அதாவது இடுப்பு பகுதியில சுருக்கம் வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம கரெக்ட் பண்றோம். இன்னும் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு சப்போஸ் இந்த கிளாத்ல தான் நாடா வேணும் அப்படின்னா இங்க மேல கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க நாடா வந்து குட்டி குட்டியா ஜாயிண்ட் இல்லாம ஒரு 2 ஜாயிண்ட்ல நீங்க இதுல நாடா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணலாம். 37 இன்ச்சு நான் அளவு எடுத்திருக்கேன். அப்போ நான் இதுல வந்துட்டு 35 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்றேன். சுருங்கும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 35.5. இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்காக மேல ஒரு லைனிங். அதாவது இதுக்கு கீழே நீங்க ஃபோல்டு பண்ண வேண்டாம். அந்த ஃபோல்டிங்க்கும் சேர்த்து தான் நம்ம மேல வந்து லைன் போட்டிருக்கோம். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு அதுலயே கிடைச்சிரும். இப்போ இதனுடைய காலினுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா ஒரு 11.5 இன்ச்சு வருது. நம்ம 12ஆ வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்க் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக. ஸ்ட்ரிங்க் ஆனாலும் சுற்றளவு கரெக்டா இருக்கணும். இங்க வந்து 1.5 இன்ச்சு நான் விட்டுறேன். ஏன்னா இந்த லூஸ் டைட் கேட்டாங்கன்னாலும் இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது செமி பட்டியாலா அப்படிங்கும் போது நம்ம இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு மீதி வர எல்லாத்தையுமே அப்படியே ஃபிளீட்ஸ் நம்ம வச்சிடலாம். இதுவே நார்மல் பேண்ட் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம துணியை வந்து குறைக்கணும். அப்போ 37 47 அப்படிங்கும் போது 47 ஃபிளீட்ஸுக்காக ஒரு 2-3 இன்ச் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ இது வந்து நமக்கு செமி பட்டியாலா. எக்ஸ்ட்ரா வர்றதை பூரா நம்ம இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கிராச் லைன் வந்து நான் ஒரு 9 இன்ச்சு கொடுக்குறேன். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா மேல 6 இன்ச்சு கீழே 9 இன்ச்சு அப்படிங்கும்போது 15 இன்ச்சு உங்களுக்கு கிராச் லென்த் வரும். இதை நீங்க குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்க குறைச்சிக்கலாம். ஒரு 8 இன்ச்சு வேணும், 9 இன்ச்சு வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். லூஸ் எப்படி கேட்குறாங்களோ அது அவங்களுடைய தொடையினுடைய அளவு பொறுத்து தான். இப்போ இதுல வந்து நான் ஒரு 8.5 இன்ச்சு வைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து இங்க ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இது ஒரு 2 இன்ச்ல இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க இத லூஸ் கொடுத்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க இப்படி கொடுத்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், ஸ்ட்ரைட்டா. ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லா லூஸ் தான் வரும். சைட்ல தான் நீங்க ஃபிளீட்ஸ் வைக்க போறீங்க. அப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் லைன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த நாட்ச் வந்து நம்ம போடணும். எதுக்காக அப்படின்னா சென்டர் எதுன்னு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த யோக் பீஸை கட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டே வேணும்னா யோக் பீஸ் வந்து இதுல கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த சைடு நம்ம இப்படி குறுக்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு நீளம் நமக்கு வேணும். உயரம் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லைன் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே ஃபோல்டிங் தான் உங்களுக்கு மேல் பகுதி. இங்க இருந்து நம்ம வந்து 37 வந்து அளவு எடுத்திருக்கோம். 10 இன்ச்சு சேர்த்தும் போது 47. அப்போ 11.75 வருது. 12.75 வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு இதுல லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு வந்து நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். இடுப்பினுடைய சுற்றளவு பிளஸ் 10 இன்ச்சு அதை வந்து நம்ம இதுல மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அது 1/4 பிரிச்சுட்டு நம்ம சைட்ல ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவே 4 பக்கம் ஜாயிண்ட் வருது அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஃபோல்டிங்காக இதுல வந்து நாடா போடுவோம். இங்க 1/2 இன்ச்சுங்கும் போது வேஸ்ட் வந்து ஜாயிண்டுக்காக. அப்போ நமக்கு இந்த இடையில வர்ற 6 இன்ச்சு தான் உயரம், அதாவது யோக்கினுடைய உயரம். இங்க 1/2 இன்ச்சு போயிடும், இங்க 1.5 இன்ச்சு போயிடும். இதுதான் உயரம். இதுல வர கிராச் லைன் இது ரெண்டும் நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்ம என்ன அளவு வச்சோமோ அந்த அளவு உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுல வந்து நம்ம எப்படி ஒரு மார்க்கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து நமக்கு பிளீட்ஸ் வந்து இங்க வரணும். அப்போ இதை இங்க வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/3 வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நாட்ச் வச்சுட்டு இங்க இருக்க நாட்ச்ல இருந்து இங்க இருக்க நாட்ச் வரைக்கும் எல்லா பிளீட்ஸுமே இப்படி ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இப்படி வந்து பிளீட் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம இப்படி கொடுத்து இந்த அளவு சுற்றளவு வர மாதிரி இதுவும் நம்ம தச்சிருவோம். இந்த சுற்றளவு வர மாதிரி பிளீட்ஸ் வச்சு இதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செமிப்பட்டியாலா ஸ்டிச்சிங் வீடியோ அப்படின்னாவே உங்களுக்கு நம்மளோட சேனல்ல கிடைக்கும். ஸ்டிச்சிங் வந்து அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. இங்க நாட்ச் வச்சிருக்கிற வரைக்கும் கேன்வாஸ் வச்சு நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டு உங்களுக்கு ரெடிமேடா வாங்கி போடுறதுனாலும் ஓகே, இதுல ஸ்டிச் பண்ணி போடுறதுனாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு செமிப்பட்டியாலா பேண்ட் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடணும். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட். அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து நாங்க இந்த வீடியோஸ் வந்து நான் போட முடியும். அதனால நீங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னாலும் நான் ஏதோ ஒரு வீடியோல நான் போடும்போது கண்டிப்பா அதனுடைய விளக்கங்களும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.